கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மெமோ வந்திருக்கு. மெமோவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த மெமோவில் இதுக்கப்புறம் நான் இந்த ஆர்மியில் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. எவ்வளையோ கனவுகளோடு இங்கே வந்தேன். அந்த கனவெல்லாம் பாதிலேயே உடஞ்சி போச்சு. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, யோசிக்கவும் முடியல. ஆனால் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்னோட பிறந்த ஊருக்கே நான் திரும்ப போகிறேன். அக்கா. ஹலோ, யார் இது? நான் தான்க்கா உங்கள் தம்பி ரவி பேசுகிறேன். ரவியா? எங்கேருந்து பேசுகிற? எங்கே இருக்கிற? நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். நான் வீட்டுக்கு வரப்போகிறேன்க்கா. வீட்டுக்கு வர போறியா? எத்தனை மணிக்கு வர போற? இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில். யாரோட வருவேன்? எப்படி வருவேன்? நான் தனியாக தான்க்கா வருவேன், அதை பற்றி நீ கவலைப்படாத. சரியா பார்த்து வந்துடுறியா? உனக்காக அக்கா சமைச்சு வைக்கிறேன். ஓகே. சின்ன வயசுலேயே இந்த ஊரை விட்டு போனேன். நான் போன மாதிரி இந்த ஊர் இல்லை. நான் போகிற பாதை கூட புதுமையாக இருக்கு. இத்தனை வருஷத்தில் இவ்வளோ மாற்றங்கள். இப்ப என்னத்துக்கு வழியை மறைச்சிக்கிட்டு இருக்க? நவர போறியா? நவரே. இப்ப நான் உள்ள போய் ஆகணும். நவரே. ஏய் அக்கா, அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய அண்ணன் வந்துட்டு இருக்காங்க, நீ போய் குளிச்சுட்டு வா. அண்ணனா? போ போ, சீக்கிரம் போ. சரி சரி, குளிச்சுட்டு வந்துடுறேன். இது வேற குறுக்கில் நின்றுக்கிட்டு ரொம்ப ஆயிட்டு தொடுப்போம். அக்கா நான் சட்டை மாத்திட்டு வந்துட்டேன். சரி, இது வந்து விட்டு வா. சரிக்கா.
அக்கா என்னது? அண்ணே 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 வந்துட்டானா? ம் ரவி, உள்ளுக்கு வாயா. இவன் ஏன் இங்கே வந்தான்? இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ மட்டும் கண்ணுக்கு தெரியுது, மண்டைக்கு ஏறுது. அக்கா, இப்போ இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? இப்ப எதுவும் பேசாத, வந்து சாப்பிடு. எது கேட்டாலும் என் வாயை அடிச்சிடு. சரி சரி. அவனை பார்த்தாலே சாப்பிட மூடு வரல. இந்த பத்திரத்தை படிச்சு பார்த்தீங்களா? இல்ல, படிச்சு பாருங்க. தம்பி, இன்னைக்கு எதுக்கோ வந்திருக்கான், என்னமோ நடக்க போகுது. என்ன ஆச்சு? அது வந்து ரவி, ரவி, என்னாச்சு? அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நீ அழுவுறது என்னால பார்க்க முடியல. மாமா எங்க? மாமா இருந்து 3 வருஷம் ஆச்சு. அம்மா, அப்பா? அவரும் இறந்தோன்னே அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அக்கா, இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணமாக தான் இருந்தேன். என்ன மன்னிச்சிருக்கா. நீ தம்பியும் தங்கச்சிங்களும் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது. அதனால நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அக்கா, இந்த பத்திரத்தை வச்சுக்கோ. என்னையா அது? அக்கா, இது நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட். தம்பி தங்கச்சிங்களும் நல்லா பார்த்துக்கோக்கா. நீ நல்லா இருக்கா, எனக்கு அதுவே போதும். ஐயோ, இதெல்லாம் எதுவும் வேணாம் ரவி. இதுக்கு மேல நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். இல்லைக்கா, உங்க கூட நானும் சேர்ந்து உங்களுக்கு உபதனையா இருக்கிறத விட நான் தனியா என் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிறேன்க்கா. நீ அதை பத்தி கவலைப்படாத. நீங்கெல்லாம் நல்லா இருங்க, எனக்கு அதுவே போதும். நான் வரேன். வீட்டு வர தங்கச்சிங்களா? போகாத ரவி.
நம்ம அண்ணனை தவறாக புரிஞ்சுக்கிட்டோமே. கால் இல்லாத மனுஷனை எப்படி இருக்க கூட நான் கேட்கலையே. மனசு ரொம்ப உறுத்துது. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதை என் குடும்பத்துக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன். என் பையனும் இந்த சக்கரை நாக்காளியோட நீ போகட்டும்.